இங்க ஒரு டைனோசர் குடும்பம் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் அவங்களே விவசாயம் பண்ணி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. அவங்க சேர்த்து வச்ச சாப்பாடு எல்லாம் ஒரு சேமிப்பு கிடங்குல போட்டு வச்சிருக்கும் போது அதை யாரோ சாப்பிட்டு போற மாதிரி தெரியுது. இப்போ அவங்களும் சாப்பாடு யார் திருடிட்டு போறான்னு சொல்லி பாக்குறதுக்காக ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல ஒரு சின்ன பையன் மாட்டிக்கிறான். இந்த சின்ன பையனை பார்த்து அவங்களுக்கு பாவமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவங்களை தப்பிக்க விட்டுறாங்க. பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அந்த பையன் அதே உணவு கிடங்குக்கு வந்துடுறான். இந்த டைம் அந்த பையனை விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த டைனோசர் குடும்பத்திலே இருக்க ஆர்லோங்கிற ஒரு குட்டி டைனோசர் இந்த பையனை துரத்திட்டே போகும்போது ரெண்டு பேருமே கால் ஸ்லிப் ஆகி அங்க பக்கத்துல இருக்க ஆத்துல விழுந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆர்லோங்கிற குட்டி டைனோசர் எதிர்பாராத விதமா அங்க இருக்க கல்லுல அடிபட்டதுனால இப்ப ஆத்துலயே மயங்கி விழுந்துருது. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது அது தன்னோட இடத்த விட்டு ரொம்ப தூரம் வந்துருச்சுன்னு சொல்லி. உடனே அந்த ஆர்லவும் பக்கத்துல இருக்க ஒரு உயரமான மலையில ஏறி நின்று தன்னோட வீடு தெரியுதான்னு சொல்லி தேடி பாக்குது. ஆனா எங்க தேடியுமே அதோட வீடு தெரியவே இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது தான் நம்ம இந்த ஆரம் ஃபாலோ பண்ணிட்டே போனா வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி ஒரு டைம் அப்பா சொல்லியிருப்பது ஞாபகம் வந்திருக்கும். இப்போ உடனே அந்த ஆரம் ஃபாலோ பண்ணிட்டு போக ஸ்டார்ட் பண்ணுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆர்லோக்கு பயங்கரமா பசிக்கிறதுனால ஒரு கல் மேல ஏறி நின்று ஒரு பழத்தை பறிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி அந்த கால் மேலேயே அந்த கல் விழுந்துருது. இப்போ அந்த ஆர்லோவும் அந்த கல்ல நகத்தை எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குது. ஆனா முடியாம அதே இடத்துல டயர்ட் ஆகி தூங்கிடுது. நெக்ஸ்ட் டே அந்த இடத்துக்கு அந்த குட்டி பையன் வந்தவன் அந்த ஆர்லோ பக்கத்திலேயே ஒரு குழி தோண்டி வைக்கிறான். இதனால நம்ம ஆர்லோவால இப்ப ஈஸியா காலை வெளியே எடுக்க முடியுது. இப்போ அந்த குட்டி பையனும் நம்ம ஆர்லோ சாப்பிட்றதுக்காக நிறைய புழு பூச்சி வண்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனா நம்ம ஆர்லோ இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நான் பியூர் வெஜிடேரியன்ங்கிற மாதிரி சொல்லிடுது. உடனே அந்த பையனும் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நிறைய பழங்களை கொண்டு வந்து கொடுக்குறான். கொஞ்ச நாள்லயே ஆர்லோவும் அந்த குட்டி பையனும் பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஆத்தை ஃபாலோ பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா புயல் காத்து வீசிட்டு இருக்குது. அந்த புயல் காத்து ஓஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆறு இருந்ததுக்கு அடையாளமே தெரியாத மாதிரி எல்லாமே மூடிடுச்சு. உடனே நம்ம ஆர்லோவும் மேல பறந்துட்டு இருக்க பறவை கிட்ட ஹெல்ப் கேட்குது. ஆனா அங்க பறவைங்களும் நம்ம ஆர்லோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலாக அந்த பையனை சாப்பிடறதுக்காக துரக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஆர்லோவும் அந்த குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக அந்த பையனை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்லோ அங்க வேற சில டைனோசர்களை பார்க்குது. இப்போ அதுங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்குது. அந்த டைனோசர்களுமே அங்க பறவைகள்ல பயமுறுத்தி அங்க அடிச்சு துரத்திடுது.